முதன்மை எழுத்து தேர்வில் தவறான 7 கேள்விகளுக்கு 7 மதிப்பெண். முதல்வரிடம் மாணவர் கூட்டமைப்பு கோரிக்கை. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுத்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: 27/4/2025 அன்று நடந்து முடிந்த அசிஸ்டன்ட் முதன்மை எழுத்து தேர்வில் கொடுக்கப்பட்ட வினாத்தாளில் 7 வினாக்கள் தவறாக கேட்கப்பட்டுள்ளது. தவறான விடை, ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள், வினாக்கள் தெளிவாக கேட்கப்படாமல் தேர்வர்களை குழப்பத்திற்கு ஆளாக்கியுள்ளது. இத்தவறுகளால் தேர்வர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முதன்மை தேர்வு தகுதி தேர்வு என்பதால் வினாத்தாள் உருவாக்கியவர்கள் செய்த தவறுகளால் அப்பாவி தேர்வர்கள் அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இக்குழப்பங்கள் மற்றும் தவறுகளால் தேர்வர்கள் குறிப்பிட்ட அவ்வினாக்களை எழுத செய்வதா வேண்டாமா என்ற குழப்பத்திற்கு ஆளாகினர். இந்த பதற்றம் நன்கு தெரிந்த வினாக்களை கூட சரியாக எழுத முடியாத நிலைக்கு இட்டு சென்று தேர்வு நேரம் வீணாக விரயமானது. மேலும் வினாக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இருந்திருந்தால் அதனை எழுதி அதற்கான முழு மதிப்பெண்களை பெற்று அடுத்த கட்ட தேர்வுக்கான தகுதி வாய்ப்பை அதிகரித்திருக்கும். மாறாக தவறாக உள்ளதென அவ்வினாக்களை தற்போது நீக்கம் செய்ய முடிவெடுத்தால் தகுதிக்கான மதிப்பெண் சதவீதத்தில் 0.25 முதல் 0.50 என்ற அளவில் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வரும். மேற்கண்ட குளறுபடிகளால் பல மதிப்பெண்களை நெகட்டிவ் அடிப்படையில் இழக்க நேரிடும். முக்கியத்துவம் வாய்ந்த இதுபோன்ற தகுதி தேர்வுகளில் தெளிவான வினாத்தாள் இருந்தால்தான் போட்டியாளர்களின் மனநிலை சீராக இருக்கும். மேற்கண்ட வினாத்தாள் குளறுபடிகளால் தேர்வர்கள் பீதிக்கு ஆளாகி ஒரு குழப்ப மனநிலையில் தேர்வை எழுதும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. விடைகள் வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் பலரிடமிருந்து ஆட்சேபனைகள் அனுப்பப்பட்டுள்ளதே இதற்கு சான்று. எனவே அனைத்து தேர்வர்களுக்கும் மேற்கண்ட வினாக்களுக்கான முழு மதிப்பெண்களையும் வழங்கி தகுதி பட்டியலை இறுதி செய்ய வேண்டும். மாறாக விடைகளில் மாற்றம், வினாக்கள் நீக்கம் போன்ற நடவடிக்கைகள் பல போட்டியாளர்களை அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெற இயலாத நிலைக்கு இட்டு சென்று அவர்களை போட்டியிலிருந்து வெளியேற்றிவிடும். இத்தகைய குளறுபடிகளுக்கு தேர்வர்கள் எவ்விதத்திலும் பொறுப்பாக இயலாத நிலையில் அரசு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று தேர்வு எழுதிய அனைவருக்கும் மேற்கண்ட குழப்பமான, தெளிவில்லாத மற்றும் தவறான 7 வினாக்களுக்குமான முழு மதிப்பெண்களை பாரபட்சமின்றி தேர்வர் அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் காவல்துறை, ஊர்காவல் படை தேர்வு வினாத்தாளில் ஏற்பட்ட குளறுபடிகளை நீதிமன்றம் இதுபோன்ற ஒரு அணுகுமுறையுடன் தீர்ப்பு வழங்கியுள்ளதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மேலும் இது தகுதி தேர்வு என்பதால் இந்த சலுகை எவ்விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்பாவி தேர்வர்களை இத்தகைய வினாத்தாள் பழிவாங்கி விடாமலும் தேர்வு செய்யப்படும் பதவிக்கான தகுதியான நபர்களை உருவாக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து தவறான 7 கேள்விக்கு தேர்வர்கள் அனைவருக்கும் 7 மதிப்பெண் அளித்து தேர்ச்சி பட்டியலை வெளியிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.